கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1633 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் ஒரு பகுதி சொல்லுகிறது, இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். எந்த ஜனங்கள் என்று சொன்னால், தங்களுடைய உதடுகளில் ஆண்டவரை கனம் பண்ணி இருதயத்தில் ஆண்டவருக்கு தூரமாய் இருக்கிறவர்கள் என்றால், இருதயத்திலே பொல்லாத சிந்தனை உள்ளவர்கள். ஆண்டவர் 2 காரியம் ஜனங்களுக்கு செய்து வருகிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்கிறார். சில வேளைகளில் தம்முடைய பிள்ளைகளை போல நடிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு அதிசயம். அந்த அதிசயம் என்ன என்று சொன்னால், அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு போய்விடும். விவேகிகளின் விவேகம் மறைந்து போய்விடும். 2 காரியம். உதட்டிலே துதித்து உள்ளத்திலே பொல்லாத சிந்தைகளும் பொல்லாத காரியங்களும் நினைத்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். அவர்களுடைய ஞானிகளுடைய ஞானம் கெட்டு போய்விடும். அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போய்விடும். ஆனால் அவரை உள்ளத்திலும் உதட்டிலும் துதிக்கிற பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைவுபடுத்தின ஒரு அதிசயத்தை காட்டுகிறார், சொல்லுகிறார். மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். தம்முடைய பிள்ளைகளுக்கு காட்டுகிற அதிசயம் அவர்களை மகிழ்விக்கிறதாயிருக்கும். ஆனால் தம்முடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கும் சில அதிசயத்தை அவர் செய்கிறார். அது ஞானத்தை மறைந்து போக பண்ணும். எனவே உள்ளத்திலும் உதட்டிலும் ஆண்டவரை துதிப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அதிசயங்களை, அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உதட்டிலும் ஒன்றும் உள்ளத்தில் ஒன்றும் வைத்திருக்கிறவர்களுடைய ஞானிகளின் ஞானத்தை மறைந்து போக பண்ணுகிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உம்மை ஆராதிக்கிற ஜனங்கள், உம்மை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் உளப்பூர்வமாக நீங்கள் ஆண்டவரை துதியுங்கள், ஜெபியுங்கள். உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.